பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து ஒரு மாபெரும் படை தெற்கு நோக்கி அணிவகுத்து வருது. அந்த படையோட நோக்கம் என்ன தெரியுமா? புதிய நிலங்களை கைப்பற்றுவதோ இல்ல மக்களை ஆள்வதோ கிடையாது. ம் தங்கள் ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்க இங்க இருக்கிற அளவற்ற தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறது மட்டும்தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதத்தான் அலாவுதீன் கில்ஜி செஞ்சாரு. வணக்கம் டிஎன்பிசி மாணவர்களே, நம்மளோட அந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா. இன்னைக்கு நாம ராமாக்ஸ் வரலாறு துறையோட வழிகாட்டுதலின்படி 9ஆம் வகுப்பு வரலாற்று பாடப்பகுதியான இடைக்கால இந்தியாவுல அரசும் சமூகமும் அப்படிங்கிற தலைப்பை தான் முழுமையா அலச போறோம். கண்டிப்பா. இந்த ஒரு பதிவு, அதாவது இந்த ஆழமான அலசல் உங்க தேர்வு தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தும்னு நாங்க நம்புறோம். எப்பவுமே ஒரு பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் நம்ம மனசுல இருக்கணும், ரைட்? கரெக்ட். தேர்வுக்கு தயாராகிற ஒவ்வொரு மாணவருக்கும் அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நாம ஒரு 6 முக்கிய விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்க போறோம். 1, சோழர்கள்ல ஆரம்பிச்சு முகலாயர்கள் வரையிலான அந்த அரசியல் விளைவுகள். 2, இஸ்லாமின் செல்வாக்கு எப்படி இருந்தது. 3 சோழ, பாண்டிய, விஜயநகர அரசுகளோட அந்த நிர்வாக மாற்றங்கள். 4, கலை மற்றும் கட்டடக்கலையில ஏற்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி. ஓ, அந்த கட்டடக்கலையில நிறைய மாற்றங்கள் வந்ததே அதுவா? ஆமா, அதேதான். அப்புறம் 5வது பாயிண்ட் வேளாண்மை மற்றும் உற்பத்தியில ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள். இறுதியா 6வது விஷயம் கடல் வணிகம் அப்புறம் நகரமயமாதல். இந்த 6 தூண்கள் மேலதான் இடைக்கால இந்திய வரலாறே நிக்குது. சூப்பர். இந்த வரலாற்றை நம்ம வெறுமனே ஆண்டுகளோட பட்டியலா பார்க்காம ஒரு மாபெரும் நாடகமா கற்பனை செஞ்சுப்போம். காலக்கோடு, அதாவது டைம்லைன் அடிப்படையில பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதாவது ஹர்ஷர் சாளுக்கியர் காலத்திலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை நீடிக்கிற காலத்தை தான் நம்ம இடைக்காலம்னு சொல்றோம். ஆமா, 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை. இதுக்கப்புறம் வர்ற 16 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தை நவீன காலம்னு நம்ம பிரிக்கிறோம். ஆனா இந்த இடைக்காலத்துல தான் இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார அடித்தளங்கள் பெருமளவுல மாற்றியமைக்கப்பட்டது அப்படிங்கறத நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கிய குறிப்பு. ரைட். ஒரு பறவையின் பார்வையில, அதாவது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் ஒரு 5 மாபெரும் அரசியல் மாற்றங்கள் நடந்தது. முதல் விஷயம், சோழ பேரரசு 1ஆம் இராஜராஜன் காலத்துல ஒரிசா வரைக்கும் பரவியது. 2வது, முஸ்லிம் ஆட்சி. 12ஆம் நூற்றாண்டுல டெல்லியில தொடங்கி பல நூற்றாண்டுகள் நீடிச்சது. எக்ஸாக்ட்லி. 3வது விஜயநகர பேரரசு. இது தென்னிந்தியாவுல சமயம் சார்ந்த ஆட்சியோட ஒரு மிகப்பெரிய கோட்டையா இருந்தது. 4வது முகலாய பேரரசு 1526ல பாபரோட வெற்றியுடன் தொடங்குச்சு. அப்புறம் 5வது ஐரோப்பியரின் வருகை 1498ல போர்த்துகீசியர்கள் வந்தாங்க இல்லையா, அது. இந்த 5 மாபெரும் அரசியல் மையங்கள் உருவானதை தான் நாம முழுமையா பார்க்க போறோம். ரைட். இப்போ இந்த வட இந்தியாவுல இஸ்லாமின் வருகை பத்தி பலருக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இஸ்லாமியர்கள் எப்போ இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வேணும் இல்லையா? கண்டிப்பா. இத நாம மிக தெளிவா 3 கட்டங்களா பிரிக்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 12ஆம் நூற்றாண்டுல தான் வந்தாங்கன்னு. ஆனா அது கிடையாது. கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே மேற்காசிய முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் குஜராத்லயும் சிந்துலயும் சுல்தானியங்களை நிறுவிட்டாங்க. ஓ, 8ஆம் நூற்றாண்டிலேயேவா? ஆமா. அப்புறம் 2வது கட்டமா கிபி 9ஆம் நூற்றாண்டுல அரேபிய வணிகர்கள் நம்ம மேலே கடற்கரை, குறிப்பா கேரள துறைமுகங்கள்ல தீவிரமா வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரைட். அப்போ அரசியல் ரீதியான அந்த பெரிய மாற்றம் எப்போ நடந்தது? அதுதான் 3வது கட்டம். 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில தான் முகமது கோரியால டெல்லியில உறுதியான முஸ்லிம் ஆட்சி நிறுவப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே, நீங்க கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு இதுதான். ஆரம்பகால வணிக தொடர்புகள் 9ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிடுச்சு. ஆனா அரசியல் அதிகாரம் 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில தான் முகமது கோரியால நிறுவப்பட்டது. மிக தெளிவான விளக்கம். இப்போ அந்த டெல்லி சுல்தான்கள் பத்தி பேசும்போது நம்ம ஆரம்பத்துல சொன்னோமே, அலாவுதீன் கில்ஜி 1296ல இருந்து 1316 வரைக்கும் ஆண்டார். அவரோட அந்த தென்னிந்திய படையெடுத்து பத்தி சொல்லுங்க. அவரோட நோக்கம் நிலத்தை பிடிப்பது கிடையாது. கிடையவே கிடையாது. செல்வங்களை கவர்ந்து செல்வது மட்டுமே அவரோட நோக்கம். வட இந்தியாவுல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் மங்கோலியர்களை தடுக்கவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய படை தேவைப்பட்டது. அதுக்கு நிறைய பணம் வேணும். அதுக்காகத்தான் தென்னிந்திய அரசுகளை குறிவைத்தாரு. அவரு தேவகிரிய கைப்பற்றி அதுக்கு தௌலதாபாத் அப்படின்னு மறுபெயர் சூட்டி அத தன்னோட 2வது வலிமை மிகுந்த தளமா மாத்தினாரு. வாவ், தௌலதாபாத்.
அதுக்கப்புறம் 1300களோட தொடக்கத்துல கில்ஜியோட அடிமையும் ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியுமான மாலிக் கபூர் வந்து தென்னிந்திய படையெடுப்பு நிகழ்த்தினார் இல்லையா? ஆமா, மாலிக் கபூரோட அந்த படையெடுப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியா இருந்திருக்கும் தென்னிந்திய அரசுகளுக்கு. ஆமா, மிகப்பெரிய அதிர்ச்சிதான். மாலிக் கபூரை தொடர்ந்து துக்ளக் அரசர்களும் தெற்கு நோக்கி படைகள் அனுப்புனாங்க. இதனால என்னாச்சுன்னா, அதுவரைக்கும் வட இந்திய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நம்ம தென்பகுதி வட இந்தியா முஸ்லிம் அரசுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதாவது மதுரையில கூட ஒரு சுல்தானிய ஆட்சி நிறுவப்பட்டது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. மதுரையிலே சுல்தானி ஆட்சி வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ம். ஆனா இந்த டெல்லி சுல்தான்களோட ஆதிக்கம் ரொம்ப நாள் நீடிக்கல. தௌலாலாபாத்ல நடந்த ஒரு பெரிய கலகத்தோட விளைவா கிபி 1347ல அலாவுத்தீன் பாமன் ஷா அப்படிங்கிறவரு பாமினி சுல்தானியத்தை உருவாக்குனாரு. இதோட தலைநகர் வந்து பிடார். கரெக்ட். இங்க நாம ஒரு முக்கியமான நபரை பத்தி பேசியே ஆகணும். அவர் பேரு மஹ்மூத் கவான். ஓ, அந்த அமைச்சர். ஆமா, பாமினி அரசு ஒரு 150 வருஷம் நிலைத்திருக்க காரணம் மஹ்மூத் கவான் அப்படிங்கிற அந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற அமைச்சரோட சிறந்த நிர்வாகம்தான். அவர் வந்து மாகாண ஆளுநர்களோட அதிகாரத்தை குறைச்சு மைய அரச வலுப்படுத்தினாரு. ஒரு அமைச்சர் அவ்ளோ பெரிய விஷயங்களை செஞ்சிருக்காரா? ஆனா அவருக்கு பிறகு இந்த சுல்தானியம் 5ஆ பிரிஞ்சிடுச்சு. பீஜாப்பூர், கோல்குண்டா, அகமது நகர், பீரார், பிடார் அப்படின்னு 5 பிரிவுகள். இதுல பீஜாப்பூரும் கோல்கொண்டாவும் மிகப்பெரியவை, நல்ல பொருளாதார வளர்ச்சியும் இருந்தது. ஓஹோ. அப்புறம் எப்படி இது முகலாயர்கள் கைக்கு போனது? முடிவா கிபி 1600கள்ல முகலாய பேரரசர் அவுரங்கசீப் வந்து இவைகளை கைப்பற்றினாரு. அதனால மெட்ராஸ் உட்பட எல்லாமே முகலாய பேரரசோட பகுதிகளா மாறிடுச்சு. ரைட். இப்ப நாம அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம தென்னிந்தியாவின் பொற்காலம் சொல்லப்படுற சோழர்கள் காலத்துக்கு வருவோம். இது ஒரு தர்க்கரீதியான இணைப்பா இருக்கும். சிற்றரசர்களா இருந்த சோழர்கள் எப்படி ஒரு மாபெரும் பேரரசா உருவானாங்க? இந்த பாய்ச்சல் வந்து முதலாம் இராஜராஜன் காலத்துல இருந்து தான் தொடங்குது. அவர் பல்லவ அரச சோழர்களோட இணைச்சாரு, பாண்டிய அரச கட்டுப்படுத்தினாரு. பேரரசோட விரிவாக்கம் அங்கதான் ஆரம்பிச்சது. அப்புறம் அவரை தொடர்ந்ததன் முதலாம் இராஜேந்திரன் இன்னொரு படி மேல போயிட்டாரு. தன்னோட படைகளை வடக்கே கங்கை நதி வர செலுத்தி வெற்றி கண்டாரு. அதுக்காகத்தான் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பேரும் வந்தது. ஆனா இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் அவரோட கடற்படை தான். ஆமா, கடற்படை வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல். கடல் கடந்து ஸ்ரீவிஜய சைலேந்திர அரசு, அதாவது இன்றைய மலேசிய பகுதியான கடாரம், அத கேடான்னு சொல்வோம், மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிரா மாபெரும் கடற்படையை அவர் அனுப்பினாரு. ஸ்ரீலங்கா சோழர்களோட ஒரு மாகாணமாகவே மாறிப்போச்சு. இதனால அவருக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பேரும் உண்டு. சூப்பர். இப்போ இராஜேந்திர சோழனோட பேரனான முதலாம் குலோத்துங்கன் பத்தி சொல்லுங்க. அவர் வந்து போர மட்டுமே நம்பல போல இருக்கே. கரெக்ட். அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா கீழை சாளுக்கிய அரசோடு திருமண உறவு வச்சுக்கிட்டாரு. இதன் மூலமா பேரரச ஒடிசாவின் எல்லை வரைக்கும் ரொம்ப அழகா விரிவுபடுத்தினார். சோழர்கள் வந்து வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல, சிறந்த வணிகர்கள் அப்படிங்கறதையும் நாம சொல்லணும். கண்டிப்பா. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனாவுடனான கடல் வணிகம் அவங்க காலத்துல ரொம்ப விரிவடைஞ்சது. இந்த வணிகத்தால ஏற்பட்ட பண்பாட்டு தாக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த வரலாற்றுச் சான்று இருக்கு. மாணவர்களே, இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கம்போடியாவுல இருக்கிற அங்கோர் வாட் கோவில். ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. ஆமா, தமிழ் வணிகர்களோடு ஏற்பட்ட அந்த இடைவிடாத தொடர்புனால இந்திய பண்பாடும் கலையும் தென்கிழக்கு ஆசியாவுல பரவியது. அந்த நேர்த்திமிக்க அங்கோர்வாட் கோவில் சோழர்கள் காலத்திய பண்பாட்டு தாக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்ம கலை எப்படி கடல் தாண்டி போயிருக்கு பாருங்க. உண்மைதான். ஆனா எந்த ஒரு மாபெரும் பேரரசும் ஒரு கட்டத்துல வீழ்ச்சியை சந்திச்சுதான் ஆகணும். கிபி 1279ல கடைசி சோழ பேரரசர் 3ஆம் ராஜேந்திரனுக்கு பின்னர் சோழ பேரரசு முற்றிலுமா விழுந்தது. அதுக்கு முக்கிய காரணம் தென்னிந்திய அரசுகளோடான உட்பூசல்கள் தானே. ஆமா, அவங்களுக்குள்ள இருந்த சண்டைதான். சோழர்கள் வீழ்ந்ததும் ஒரு பெரிய அதிகார வெற்றிடம், அதாவது ஒரு பவர் வேக்யூம் உருவானது. அந்த இடத்தை நிரப்ப 4 முக்கிய அரசுகள் வந்தாங்க. அதை நான் மாணவர்களுக்கு ஒரு அட்டவணையா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து பாண்டியர்கள். இவங்களோட தலைநகர் மதுரை. குறிப்பா 13ஆம் நூற்றாண்டு இறுதியில ஜடாவர்மன், சுந்தரபாண்டியன் மாதிரி அறிவுக்குரிமையுடைய மன்னர்களால இது ஆளப்பட்டது. 2 ஹொய்சாளர்கள். இவங்க தலைநகர் பேலூர், அப்புறம் ஹலேபீடு, இன்றைய கர்நாடக மாநிலத்தோட பெரும்பகுதி. 3 காகத்தியர்கள். தலைநகர் வாரங்கல், அதாவது தெலுங்கானா பகுதி.
4வது யாதவர்கள். இவங்க தலைநகர் தேவகிரி. கரெக்ட். இந்த தேவகிரியில இருந்த யாதவர்களை தான் 13ஆம் நூற்றாண்டு இறுதியில அலாவுதீன் கில்ஜி வீழ்த்தினார். இப்போ மாணவர்களுக்கு ஒரு அடிப்படை கருத்தாக்கம், அதாவது ஒரு கான்செப்டை நாம தெளிவுபடுத்திடலாம். நிறைய பேருக்கு அலசுக்கும் பேரரசுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆமா, கிங்டம், எம்பையர் ரெண்டும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அரசு கிங்டம் அப்படிங்கிறது ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் ஒரு நாடு, ஒரு சிங்கிள் கண்ட்ரி. ஆனா பேரரசு எம்பையர் அப்படிங்கிறது பல நாடுகளை கொண்ட பெரும் நிலப்பரப்பு. இதை ஆள்றவங்க சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுவாங்க. சோழர்கள் பல நாடுகளை பிடிச்சதால அது சோழ பேரரசு. ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்த இந்த நாலுமே வெறும் அரசுகள் தான். தெளிவான விளக்கம். இப்போ தென்னிந்தியாவுல டெல்லி சுல்தான்களோட படையெடுப்பை தடுக்க ஒரு மாபெரும் தடுப்பு சுவர் ஒன்று உருவாச்சு. அத பத்தி பார்க்கலாம். அதுதான் விஜயநகர பேரரசு. இது தென்னிந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான அத்தியாயம். கிபி 1336ல ஹரிஹரர் அரசராக முடிசூட்டப்பட்டாரு. ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவங்க சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க. துங்கபத்ரா நதியோட தென்கரையில விஜயநகரம் அப்படிங்கிற புதிய தலைநகரம் உருவாக்குனாங்க. விஜயநகரம்னா வெற்றியின் நகரம்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, வெற்றியின் நகரம். இந்த விஜயநகர அரச 3 முக்கிய வம்சங்கள் ஆண்டாங்க. முதல் வம்சம் சங்கம வம்சம், சுமார் 150 வருஷங்கள் ஆண்டாங்க. அடுத்தது ஷாலுவ வம்சம், இது ஒரு குறுகிய காலம் மட்டும்தான். 3வது துளுவ வம்சம். ஓ, மாபெரும் அரசர் கிருஷ்ணதேவராயர் இந்த துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் தானே? கரெக்ட். இவங்க காலத்துல தான் ஹொய்சால அரசும் தமிழக பகுதிகளும் விஜயநகரத்தோட முழுமையா இணைக்கப்பட்டது. இவ்வளோ பிரம்மாண்டமா வளர்ந்த இந்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைந்தது? அது ஒரு துயரமான நிகழ்வு. கிபி 1565ல நடந்த தலைக்கோட்டை போர், இங்கிலீஷ்ல பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்னு சொல்லுவோம். ஓ, அந்த தக்கான சுல்தான்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்களே, அந்த போர். அதேதான். அந்த 5 தக்கான சுல்தான்களோட கூட்டுப்படையினர் ஒன்னு சேர்ந்து விஜயநகரத்தை தோற்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தலைநகர பெனுகோண்டாவுக்கும் பின்னர் திருப்பதி அருகேயுள்ள சந்திரகிரிக்கும் மாத்துனாங்க. படிப்படியா வலிமை குறைஞ்சு 17ஆம் நூற்றாண்டுல இந்த அரசு முழுமையா வீழ்ச்சியுற்றது. இப்போ நாம மறுபடியும் வழக்கே நம்ம கவனத்தை திருப்புவோம். முகலாயர்கள் 1526ல இருந்து 1707 வரைக்கும் அவங்களோட மாபெரும் ஆட்சி இருந்தது. கிபி 1526 பானிபட் போர்க்களத்துல இப்ராஹிம் லோடிய தோற்கடிச்சு பாபர் முகலாய பேரரசு நிறுவினார். கரெக்டா? ஆமா, இதுல முதல் 6 அரசர்களை நாம மாபெரும் முகலாயர்கள்னு சொல்றோம். பாபர்ல ஆரம்பிச்சு கடைசி அரசர் அவுரங்கசீப் வரைக்கும். இதுல அக்பரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரு வெறும் போரை மட்டும் நம்பாம ராஜஸ்தானத்து ராஜபுத்திர அரசுகளோட நல்லுறவை பேணி பேரரசை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருங்கிணைத்தார். ஓகே மாணவர்களே, தேர்வுக்கு தயாராகும் நீங்க இப்போ நான் சொல்ல போறத கட்டாயம் குறிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு டிராப் கொஸ்டினா வரலாம். முகலாயர்கள் இந்தியா முழுவதையும் ஆட்சி செஞ்சாங்களா? இல்லவே இல்ல. அவங்க ஆட்சி அவ்வளோ பறந்து விரிந்திருந்தாலும் கேரளத்தோட தென்மேற்கு பகுதி அப்புறம் தென் தமிழக பகுதிகள் இது மட்டும்தான் முகலாயரோட நேரடி ஆட்சிக்கு உட்படாத பகுதிகளா இருந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ரைட். இதே காலகட்டத்துல மராத்தியர்கள் எப்படி எழுச்சி பெற்றாங்க? 17ஆம் நூற்றாண்டுல மகாராஷ்டிராவுல மாமன்னர் சிவாஜியோட தலைமையில மராத்தியர்கள் மிகப்பெரிய எழுச்சி பெற்றாங்க. அவங்களோட அந்த கொரில்லா போர் முறைகள் மூலமா முகலாய அதிகாரத்தை கணிசமா மதிப்பிழக்கச் செய்தார்கள். சூப்பர். இந்தியாவுல இப்படி அரசுகளும் பேரரசுகளும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது கடல் மார்க்கமா ஐரோப்பியர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஐரோப்பியர்கள் கடல் மார்க்கமா இந்தியா வர அவ்வளோ துடிச்சாங்க? இதுக்கு பின்னணி முழுக்க முழுக்க வணிகம்தான். குறிப்பா சொல்லணும்னா நறுமணப் பொருட்களோட வணிகம். மிளகு, ஏலக்காய் மாதிரியான பொருட்கள் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்தது. ஆனா தரைவழி வணிகப் பாதையும் அலெக்சாண்ட்ரியா நகரும் உதுமானிய துருக்கியர்கள், அதாவது முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டின் கீழ் போயிடுச்சு. ஓ, அதனால அவங்களுக்கு பொருட்கள் கிடைக்கிறதுல சிக்கல் வந்ததா? ஆமா, ரொம்ப அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. இதனால இடைத்தரகர்களை தவிர்த்துட்டு இந்தியாவை நேரடியா அடைய புதிய கடல் வழி தேடல் தான் ஒரே தீர்வுன்னு அவங்க இறங்குனாங்க. அந்த காலக்கோடு ரொம்ப சுவாரஸ்யமானது. 1598ல வாஸ்கோடகாமா கேரள கடற்கரையை வந்தடைந்தார். அப்புறம் 1503ல போர்த்துகீசியர்கள் கொச்சியில தங்களுடைய முதல் கோட்டையை கட்டினாங்க. 1510ல கோவா கைப்பற்றப்பட்டு போர்த்துகீசிய அரசோட மையமாவே அது மாறிடுச்சு.
கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மலாக்கா வரைக்கும் கடல் வணிகம் மொத்தமா உங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இந்த ஐரோப்பியர்கள் உள்ள வரும்போது தென்னிந்தியாவுல வலுவான அரசர்கள் எதுவும் இல்லாததால அவங்க ரொம்ப ஈஸியா வணிகத் தலங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதை நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி படிச்சுக்கலாம். நான் வரிசையா சொல்றேன். 1 போர்ச்சுகீசியர்கள், அவங்க கொச்சி அப்புறம் கோவா. 2வது டச்சுக்காரர்கள், அவங்க பழவேற்காடு அதாவது புலிக்காடு, அப்புறம் நாகப்பட்டினம். 3வது ஆங்கிலேயர்கள், மெட்ராஸ். 4வது பிரெஞ்சுக்காரர்கள், பாண்டிச்சேரி. 5வது டேனியர்கள், தரங்கம்பாடி. எக்ஸாக்ட்லி. இந்த வணிக நிறுவனங்களா வந்தவங்க உள்ளூர் அரசியல்ல தலையிட்டு மெல்ல மெல்ல அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. முடிவா 1857ல நடந்த அந்த பெரும் புரட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் முகலாய அரச முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்தனர். இடைக்கால இந்தியா என்றதும் தென்னிந்தியாவில் நம் கண்முன் பிரம்மாண்டமாக நிற்பது சோழர்களின் காலம்தான் இல்லையா? ஆமா, சோழர்கள் காலம். சோழர்கள் காலம் என்றாலே அது உள்ளாட்சி நிர்வாகத்தின் பொற்காலம்னு சொல்றாங்க. அந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படி இயங்கியது? அதாவது சோழர்களின் நிர்வாக மறுசீரமைப்பை நாம் ஒரு பிரமிட் அமைப்பாக கற்பனை செய்து கொண்டோம். அந்த பிரமிடின் மிக அடிப்படையான அலகு ஊர். ஊர், அதாவது ஒரு கிராமம். கரெக்ட். இதுதான் உள்ளாட்சி நிர்வாகத்தின் தொடக்க புள்ளி. இப்படி பல ஊர்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு நாடு எனப்பட்டது. ஓகே, ஊர், அதுக்கு மேல நாடு. ஆமா. அப்புறம் பல நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய பகுதி கோட்டம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டம்னா இன்னைக்கு இருக்கிற மாவட்டங்கள் மாதிரியா? மிகச்சரி. இன்றைய மாவட்டத்துக்கு இணையான ஒரு அமைப்பு இது. ஊர், நாடு, கோட்டம் என்ற இந்த முக்கோண கட்டமைப்பு தான் சோழர்கால நிர்வாகத்தோட மிக வலுவான அஸ்திவாரம். இது கேட்பதற்கு அப்படியே இன்றைய கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், மாவட்டம் அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பை போலவே இருக்கே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த 3 மட்டும் தானா அல்லது வேற ஏதாவது சிறப்பு பிரிவுகளும் இருந்ததா? 2 மிக முக்கியமான சிறப்பு பகுதிகள் இருந்தன. ஒன்னு பிரம்மதேயம். பிரம்மதேயம், அது யாருக்கானது? இது பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட கிராமங்கள். இவர்களுக்கு நிலவரி செலுத்துவதிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டிருந்தது. ஓஹோ, வரியே கிடையாது. ஆமா. மற்றொன்று நகரம். இந்த வார்த்தையை நம்ம இன்றும் பயன்படுத்துறோம் இல்லையா? கண்டிப்பா, சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா சோழர்கள் காலத்துல நகரம் அப்படிங்கிறது வணிகர்கள் அதிகம் வாழும் பகுதியாக இருந்தது. சுங்க காப்பாளர்கள் இருக்கும் இடமாகவும் பெரும் சந்தைகள் கூடும் சிறு நகரங்களாகவும் இவை விளங்கின. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ஊர், நாடு, பிரம்மதேயம், நகரம்னு நிலங்களை மிக தெளிவாக பிரித்து விட்டார்கள். ஆனா இதை யார் நிர்வகித்தது? அதாவது ஏன்னா தலைநகரிலிருந்து ராஜா ஒவ்வொரு கிராமத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது இல்லையா? அங்கதான் சோழர்களோட அரசியல் சாதுரியமே இருக்கு. அதிகாரத்தை அவங்க தங்கள் கைகள்லயே வச்சுக்கல. அப்போ என்ன பண்ணாங்க? ஊர், நாடு, பிரம்மதேயம், நகரம் ஆகிய ஒவ்வொரு பகுதிக்கும் அதற்கென ஒரு சபை அல்லது மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. சபை, ஓகே. ஆமா. இந்த சபைகளுக்கு 3 மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. முதல் பொறுப்பு வரி வசூல் செய்து அரசுக்கு செலுத்துவது. சரி, அது வழக்கமான ஒண்ணுதான். இரண்டாவது உள்ளூர் பராமரிப்பு. அதாவது அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள், ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள், அப்புறம் கோவில்களை சபைகளே சுயமாக மேலாண்மை செய்தன. அப்படி என்றால் 3வது பொறுப்பு என்னவா இருக்கும்? பிரச்சனை தீர்வு. இது மிக முக்கியமானது. உள்ளூர் பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துப்பாங்களா? ஆமா. உள்ளூரில் ஏதாவது அடிதடியோ நிலத்தகராறோ வந்தால் நீதி கேட்டு ராஜாவிடம் போக வேண்டியதில்ல. உள்ளூர் பிரச்சனைகளை அந்தந்த சபை அல்லது மன்றமே விசாரித்து தீர்த்து வைக்கும். நீதி வழங்கும் அதிகாரம் அடிமட்டத்திற்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆஹா, இன்றைய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்கள் எவ்வளவு வலுவான அடித்தளம் இட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா. வளங்களை மேலாண்மை செய்வது முதல் நீதி வழங்குவது வரை எல்லாமே அடிமட்டத்திலே நடந்திருக்கு. சரி, ஆரம்பத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? சோழர்கள் காலத்து கோவில்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல செயல்பட்டன அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. சோழர் கால கோவில்கள் வெறும் பக்தி மார்க்கத்திற்கான இடங்கள் மட்டும் கிடையாது. பின்னாடி பெரிய பிசினஸ் இருந்ததா? கண்டிப்பா. புதிய கோவில்கள் பிரம்மாண்டமாக கட்டப்படுவது அப்படிங்கிறது அந்த அரசோட வளர்ந்து வரும் பொருளாதார செழிப்பை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமா இருந்தது. அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நிறுவனமாக செயல்பட்டது. 4 முக்கிய பரிமாணங்களை நாம் கவனிக்கணும். அதை ஒவ்வொன்றாக பார்ப்போமா? முதல் பரிமாணம் என்ன? முதல் பரிமாணம் அது ஒரு வழிபாட்டு இடம். மத ரீதியான செயல்பாடுகள் அங்கு நடந்தன. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆமா. ரெண்டாவது அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிறுவனம். அதாவது ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்.
எப்படி? ஒரு கோவில் இயங்கணும்னா பூஜை பொருட்கள் துவங்கி கட்டடப் பொருட்கள், நெய், எண்ணெய் என பல பொருட்களையும் கொள்முதல் செய்யணும் இல்லையா? அதனால கோவில் என்பது அந்த ஊரின் மிகப்பெரிய நுகர்வோராகவும் சந்தையாகவும் மாறியது. புரிஞ்சுது. அப்போ 3வது பரிமாணம்? வேலைவாய்ப்பு. கோவிலை கட்டும் சிற்பிகள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள், கோவிலோட வரவு செலவை பார்க்கும் கணக்காளர்கள் என பல 100 பேருக்கு நிரந்தர வேலை வழங்கும் இடமாக அது இருந்தது. ஓஹோ, வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க. 4வது பரிமாணம் என்ன? அது நிலத்தோட தொடர்புடையதா? ஆமா, 4வது பரிமாணம் நில உடைமையாளர். கோவில்களுக்கு அரசர்களாலும் வணிகர்களாலும் மானியமாக வழங்கப்பட்ட பெரும் நிலங்களை நிர்வகிக்கும் அதிகாரம் படைத்தவையாக அவை இருந்தன. அந்த நிலங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த நிலங்களை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விட்டு அதில் வரும் வருவாயை வைத்து உள்ளூர் நீர்நிலைகளை தூர்வாருவது போன்ற பணிகளை செய்தன. சில நேரங்களில் கோவில் கஜானாவிலிருந்து உள்ளூர் வணிகர்களுக்கு கடன் கூட கொடுக்கப்பட்டது. நிஜமாவா? இதுதான் அந்த ஆஹா தருணம். ஒரு மாபெரும் பன்னாட்டு நிறுவனம் தன் முதலீட்டை வைத்து எப்படி பலருக்கும் வேலைவாய்ப்பை தருகிறதோ அதே போலவே கோவில்களை பொருளாதார புள்ளியாக சோழர்கள் மாட்டியிருக்காங்க. ஆமா, அது ஒரு முழுமையான எக்கனாமிக் சிஸ்டம். சரி, சோழர்கள் அமைதியாக செய்து வந்த இந்த பரவலாக்கப்பட்ட நிர்வாகத்தை பார்த்தோம். ஆனால் வரலாறு எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லையே. வெளிநாடுகளிலிருந்து புதிய பண்பாடுகள் இந்தியாவுக்குள் வந்தபோது இந்த சமூக அமைப்பு எப்படி மாறியது? குறிப்பாக இஸ்லாமியர்களின் வருகை. இஸ்லாமியர்கள் வருகை என்றதும் பலருக்கும் வட இந்தியாவில் நடந்த போர்கள் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனா இது 2 வெவ்வேறு காலகட்டங்கள்ல 2 வெவ்வேறு நிலைகள்ல நடந்திருக்கு. அப்படியா? அந்த முதல் நிலை என்ன? தொடக்க காலம் என்பது மிக அமைதியான நிலை. அரேபிய முஸ்லிம் வணிகர்கள் வர்த்தகத்திற்காக கேரள கடற்கரை பகுதிகளில் குடியேறினாங்க. கேரளாவா? ஆமா, அங்குள்ள உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டனர். இது எந்த அரசியல் நோக்கமும் இல்லாத இயல்பான பண்பாட்டு கலப்பு. ஆனா அந்த 2வது கட்டம் வெறும் வணிகமாக மட்டும் இல்லையே, அது ஒரு அரசியல் அதிகார போட்டியாக அல்லவா மாறியது? சரியா பிடித்தீர்கள். இஸ்லாம் எப்போது ஒரு அரசு மதமாக மாறியதோ அப்போது அதன் அணுகுமுறையும் மாறியது. வட இந்தியாவில் இஸ்லாமிய பேரரசுகள் உருவான போது நடந்தது சொல்றீங்களா? ஆமா, அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக எதிரிகளின் வழிபாட்டு இடங்களை அழிப்பது என்பது ஒரு போர் யுக்தியாக பயன்படுத்தப்பட்டது. இதை நாம் ரொம்ப நடுநிலையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மதத்தை தாண்டி அது ஒரு அரசியல் யுக்தி. கண்டிப்பா, ஒரு அரசரின் வெற்றி என்பது தோற்கடிக்கப்பட்ட அரசரின் அடையாளங்களை அழிப்பதன் மூலமே உறுதி செய்யப்பட்டது. இது அன்றைய இடைக்கால அரசியலோட யதார்த்தம். இதில் மதத்தை விட அரசியல் அதிகார ஆதிக்கமே மேலோங்கியிருந்தது. அதாவது முந்தைய ஆட்சியாளரின் அதிகார மையமாக இருந்த கோவில்களை அழிப்பதன் மூலம் இனி நான் தான் ராஜா என்று மக்களுக்கு சொல்லும் ஒரு குறியீடு, அப்படித்தானே? 100க்கு 100 உண்மை. சரி, இந்த இஸ்லாமிய ஆட்சியின் வருகையால் இந்திய சமூகத்தில் நீண்டகால அடிப்படையில் ஏற்பட்ட தாக்கங்கள் என்னென்ன? 2 மிக முக்கியமான தாக்கங்கள் ஏற்பட்டன. ஒன்று ஒரு கடவுள் என்ற தத்துவத்தை அவர்கள் இந்திய சமூகத்தில் வலுவாக முன்வைத்தார்கள். அதாவது மோனோதீசம். ஓகே. 2வது தாக்கம்? 2 ஒரு மாபெரும் கலப்பு பண்பாடு உருவாவதில் அளப்பரிய பங்காற்றினார்கள். காம்போசிட் கல்ச்சர்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமாம், அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் நிறைய பேர் இந்தியாவில் குடியேறினார்கள். அவர்கள் மிகச் சிறந்த அரசியல் மேதைகளாகவும் நிர்வாகிகளாகவும் விளங்கினர். அவங்களால புதிய விஷயங்கள் உள்ள வந்ததா? கண்டிப்பா, அவங்களோடு புதிய தொழில்நுட்பங்களும் கட்டிடக்கலை நுணுக்கங்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டன. அது மட்டுமில்லாம வடக்கே படையெடுப்புகள் நடந்த அதே நேரத்துல அங்கிருந்த முஸ்லிம் வணிகர்களும் கைவினைஞர்களும் தெற்கே குடியேறினாங்க. இது தென்னிந்தியாவின் சமூக பொருளாதார முகத்தையே மாற்றியது. தென்னிந்தியா என்று சொல்லும்போது தக்கான பகுதியின் சுல்தான்கள் நினைவுக்கு வராங்க. அங்கே இந்த மதக்கலப்பு எப்படி இருந்தது? வட இந்தியாவைப் போல தீவிரமாக இருந்ததா? இல்லவே இல்ல. தக்கான சுல்தானியங்கள், குறிப்பாக பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களின் அணுகுமுறை சற்று வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? அவங்க மிகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சமயச்சார்பற்ற பார்வையுடையவர்களாகவும் இருந்தனர். புதிய கலப்பு பண்பாடு அங்கு மிக தெளிவாக எந்தவித நெருடலுமின்றி மிக அழகாக மலர்ந்தது என்று சொல்லலாம். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. இந்த இடைக்கால அரசர்களை பற்றி இவ்வளவு தகவல்கள் நமக்கு எப்படி தெளிவாக கிடைக்குது? வரலாற்று பதிவுகள் மூலமாகத்தான். ஆனா அரசவைகளில் இருந்தவர்கள் எழுதிய குறிப்புகளை மட்டும் வைத்து நாம் இதையெல்லாம் நம்ப முடியுமா? ஏன்னா சம்பளம் வாங்கும் ஒரு அரசவை புலவர் தன் ராஜாவை தவறாக எழுதவே மாட்டார் இல்லையா? உங்களுடைய இந்த சந்தேகம் மிக நியாயமானது. இங்குதான் வரலாற்றுச் சான்றுகளின் நம்பகத்தன்மை வருது. நாம் அரசவை புலவர்களை மட்டும் நம்பியில்லை.
அப்போ வேற யாருடைய குறிப்புகள் நமக்கு உதவுது? 3 மிக முக்கியமான அரேபியா பாரசீக வரலாற்று அறிஞர்களை இங்கு நாம் குறிப்பிடணும். இபின் பதூதா, அல் பரூனி மற்றும் பெரிஷ்டா. இவர்கள் இடைக்கால அரசர்கள் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய மிக முக்கிய செய்திகளை பதிவு செய்திருக்கிறாங்க. இவர்களின் பதிவுகளுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு? இவர்களும் அரசர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? இல்லை, இவர்கள் உலகைச் சுற்றிப் பார்க்கும் பயணிகளாகவும் சுதந்திரமான அறிஞர்களாகவும் இருந்தார்கள். ஓஹோ, அப்போ உண்மையை எழுத முடியும். ஆமா, அரசர்களின் அவையிலிருந்து எழுதப்படும் வரலாறுகள் பெரும்பாலும் புகழ்ச்சியாகவே இருக்கும். ஆனா இந்த சமகால முஸ்லிம் வரலாற்று அறிஞர்களின் குறிப்புகள் அவர்களின் நேரடி அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டவை. டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சந்தைகள் எப்படி இருந்தன, அரசரின் உண்மையான நிர்வாகம் எப்படி இருந்தது என்ற ஒரு மாற்று வரலாற்று கருத்தை இவர்கள் முன்வைக்கிறாங்க. அதனாலதான் இவை மிக மிக மதிப்புமிக்க சான்றுகளாக கருதப்படுது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும். அரசர்களின் அவையில் இருந்து எழுதப்பட்ட புகழ்ச்சியான வரலாற்றை விட இந்த அறிஞர்கள் ஊரூராக சென்று தங்கள் சொந்த அனுபவத்தில் எழுதிய வரலாறுதான் ஒரு மாணவருக்கு உண்மையான சமூக நிலைமையை எடுத்துக்காட்டுகிறது. மிகச்சரியான பார்வை. சரி, மீண்டும் தென்னிந்தியாவிற்கே வருவோம். வடக்கே இஸ்லாமிய ஆட்சிகள் வலுப்பெற்றுக் கொண்டிருந்த போது தெற்கே விஜயநகர பேரரசு என்ற ஒரு பிரம்மாண்ட சக்தி உருவானது. அதுவரை அமைதியான உள்ளாட்சி அமைப்பைக் கொண்டிருந்த தென்னிந்தியா எப்படி ஒரு இராணுவ கட்டமைப்பாக மாற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது? இது வரலாறு நமக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடம். சூழ்நிலை எப்படி ஒரு சமூகத்தை மாற்றுது அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. விஜயநகர அரசு உருவானதற்கான முக்கிய காரணமே வடக்கே இருந்த பாமினி சுல்தான்களோடு அவர்களுக்கு இருந்த தீராத பகைமைதான். அந்த அச்சுறுத்தலை சமாளிக்கத்தான் இராணுவமா மாறினாங்களா? ஆமா, அந்த அச்சுறுத்தலை சமாளிக்க விஜயநகர அரசு எந்நேரமும் போருக்கு தயாராக இருக்கும் ஒரு இராணுவத்தன்மை கொண்ட அரசாகவே உருவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு பெரிய இராணுவம் வேணும்னா நிறைய செலவாகுமே. அங்கதான் பிரச்சனையே. அப்படி ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்க அவர்களுக்கு 2 விஷயங்கள் மிக அவசியமாக தேவைப்பட்டன. 1, பெரும் படையை நிர்வகிக்க தொடர்ச்சியான நிதி ஆதாரம். 2, படையினருக்கான மனித வளம். நான் ஒரு யூகம் செய்கிறேன். திடீரென்று இவ்ளோ பெரிய இராணுவம் தேவைப்பட்டால் சோழர்கள் உருவாக்கிய அந்த சபை முறை வேலை செய்திருக்காது. ஊர் பஞ்சாயத்திடம் போய் வரி கேட்டுக் கொண்டிருந்தா போர் செய்ய முடியாது. அதனால விஜயநகர பேரரசு ஒட்டுமொத்த வரி வசூல் முறையும் உள்ளாட்சி நிர்வாகத்தையும் மாற்றி எழுதியிருக்கணும். சரிதானே? மிக துல்லியமாக கணித்து விட்டீர்கள். அந்த தேவைகளை நிறைவு செய்ய அவர்கள் கைப்பற்றிய பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்தில், ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மறுசீரமைப்பு செய்தார்கள். அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு பதிலாக அதிகாரத்தை மையப்படுத்தினார்களா? ஆமா, சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த புதிய நிர்வாக முறைக்கு பெயர்தான் நாயக் முறை. இந்த நாயக் முறை எப்படி செயல்பட்டது? கொஞ்சம் விரிவாக பாப்போமா? இது ஒரு தெளிவான சங்கிலி தொடர் அமைப்பு. உச்சியில் பேரரசர் இருப்பார். அவருக்கு கீழே நாயக் என்பவர்கள் இருப்பார்கள். இந்த நாயக் அப்படிங்கிறவங்க யார்? இவர்கள் யார் என்றால், தமிழ்நாட்டின் பல்வேறு மையங்களில் பணியமர்த்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள். அரசர்களிடமிருந்து இவர்கள் பெரும் நிலங்களை மானியமாக பெறுவார்கள். ஓகே, அப்போ இவங்களுக்கு கீழே இந்த நாயக்கர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் பாளையக்காரர்கள். இவர்கள்தான் படைகளுக்கு தேவையான வீரர்களை நாயக்கர்களுக்கும் பேரரசருக்கும் வழங்குவார்கள். அப்போ ஒரு பெரிய இராணுவ நெட்வொர்க் உருவாகிடுச்சு. ஆமா, படை பலத்தை பெருக்குவதற்காக தமிழகம் முழுவதும் பல பிரம்மாண்டமான கோட்டைகள் கட்டப்பட்டன. அந்த கோட்டைகள் பெரும்பாலும் பிராமண படைத்தளபதிகளின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தன. கிபி 1500 முதல் 1550 வரையிலான காலகட்டத்துல விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமான 3 முக்கிய நாயக்க அரசுகள் உருவானின என்று வரலாற்று புத்தகங்கள்ல பாக்குறோம். அவை எந்தெந்த பகுதிகள்? மதுரை, தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி. இந்த 3 அரசுகளும் விஜயநகர பேரரசுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தன. இவங்க வெறும் இராணுவ வேலையை மட்டும்தான் பார்த்தாங்களா? இல்ல, இராணுவ நிர்வாகமாக இருந்தாலும் பண்பாட்டு அளவில் இவர்கள் பல பங்களிப்புகளைச் செய்தார்கள். இவர்கள் வலுவான சமயம் சார்ந்த கோவில்களின் ஆதரவாளர்களாய் இருந்தனர். இந்த 3 தலைநகரங்களும் மிகச்சிறந்த பண்பாட்டு மையங்களாய் உருக்கொண்டன. ஏராளமான இலக்கியங்களுக்கும் நிகழ்த்து கலைகளுக்கும் இவர்கள் பெரும் ஆதரவளித்தனர். பண்பாட்டிற்கு ஆதரவளித்தார்கள் என்பது சரி. ஆனால் இங்கேதான் நாம் வரலாற்றின் முரண்பாட்டை காண்கிறோம். என்ன முரண்பாடு? சோழர்கள் எந்தளவுக்கு உள்ளூர் மக்களுக்கான சபைகளை உருவாக்கி ஊர், நாடு என்ற அதிகாரத்தை பரவலாக்கினார்களோ அதை அப்படியே அழித்துவிட்டது விஜயநகர பேரரசு. ஆமா, அது ஒரு பெரிய இழப்புதான்.
பாமினி சுல்தான்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை இராணுவ நோக்கத்திற்காக விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் மேலாண்மை செய்து வந்த அந்த உள்ளாட்சி நிறுவனங்களையே காலி செய்து விட்டார்கள். உயிர் வாழ்தல் என்ற ஒரு நெருக்கடி எப்படி ஒரு சமூகத்தின் நிர்வாகத்தையே புரட்டிப் போகிறது பாருங்கள். நீங்கள் சொல்வது மிக முக்கியமான ஒரு கோணம். விஜயநகர பேரரசின் அந்த இராணுவ நிர்வாக முறை சோழர்கள் காலத்து உள்ளாட்சி நிர்வாகத்தை முற்றிலுமாக சிதைத்துவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்போ ஊர்லூர் வரிப்பணம் எல்லாம் என்னாச்சு? சோழர்கள் காலத்தில் மக்களிடமிருந்து வரியாக வசூலிக்கப்பட்ட பணம் அந்தந்த ஊரின் வளர்ச்சிக்கு பயன்பட்டது. ஆனா விஜயநகர காலத்தில் அது பேரரசிற்கு செலுத்தும் கப்பத்தொகையாக மாறிப்போனது, அதாவது ட்ரிபியூட். மக்களுக்கான பணம் ராணுவத்துக்கு போயிடுச்சு. ஆமா, மூல வளங்கள் அனைத்தும் மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படாமல் இராணுவ தேவைகளுக்காகவே பெருமளவில் உறிஞ்சப்பட்டன. இந்த இராணுவமயமாக்கல் தமிழகத்தின் சமூக அமைப்பில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியது? மக்களின் அன்றாட வாழ்வில் இது என்ன விளைவை உண்டாக்கியது? பெரிய அளவிலான மக்கள் தொகை குடியேற்றம் நடந்தது. தெலுங்கு நாயகர்கள் தமிழகத்தில் அதிகாரிகளாக பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வடக்கே இருந்து பெருமளவில் தமிழகத்தில் குடியேறினர். ஓஹோ, புதுமக்கள் வந்தாங்க. அப்போ சமூகம் எப்படி பிரிக்கப்பட்டது? சமூகத்தில் படைவீரர்கள், விவசாயிகள், கைவினைஞர்கள், பிராமணர்கள் என புதிய சமூக பிரிவுகள் உருவாகின. சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 சமூக பிரிவுகளான வர்ணமுறை இக்காலத்தில் மிகவும் தீவிரமாக வலியுறுத்தப்பட்டது. இதனால ஏதாவது பிரச்சனை வந்ததா? கண்டிப்பா. இதன் விளைவாக தங்களுக்குள் மோதிக்கொண்டு தங்கள் சாதியின் தகுதியை மேம்படுத்திக் கொள்வதே பெரும்பாலான சாதி குழுக்களின் முக்கிய பணியாக மாறிப்போனது. சமூகம் மிக கடுமையாக பிளவுபடத் தொடங்கியது. தென்னிந்தியாவின் நிர்வாகம் எப்படி தலைகீழாக மாறியது என்பதை பார்த்தோம். இப்போ அப்படியே வட இந்தியாவிற்கு போவோம். இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைத்த முகலாய பேரரசு. இவர்களின் ஆட்சியை பற்றி படிக்கும்போது அக்பர் மற்றும் அவுரங்கசீப் ஆகிய இருவரின் பெயர்களை சுற்றிய முழு வரலாறும் நகர்வதை பார்க்கிறோம். இவர்களின் அணுகுமுறைகளை எப்படி புரிந்து கொள்வது? முகலாய வரலாற்றை இந்த இருவரின் கொள்கைகளை வைத்து மிக எளிதாக அளந்துவிடலாம். அக்பர் என்பவர் ஒருங்கிணைப்பின் அடையாளம். ஒருங்கிணைப்புனா எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறதா? ஆமா, அவர் ராஜபுத்திர அரசுகளோடு இணைந்து செயல்படும் கொள்கையை பின்பற்றினார். தன் பகைவர்களை நண்பர்களாக்கி பலதரப்பட்ட மக்களையும் அரவணைத்து அரசை ஒருங்கிணைத்து அரசியல் ரீதியாக மிகவும் வலுவுள்ளதாக்கினார். இதனால அரசுக்கு என்ன லாபம்? அவர் உருவாக்கிய அந்த ஒருங்கிணைப்பின் விளைவாக தான் உலகிலேயே மிகப்பெரிய செல்வச் செழிப்பை கொண்ட பேரரசாக முகலாய பேரரசு திகழ்ந்தது. ஆனா அவுரங்கசீப் அவர் அக்பரின் வழியை பின்பற்றவில்லையா? இல்ல, அவுரங்கசீப் வீழ்ச்சியின் அடையாளம். அக்பர் கட்டி எழுப்பிய அந்த ஒருங்கிணைப்பை அவர் முற்றிலுமாக சீர்குலைத்தார். ஏன் அப்படி செஞ்சாரு? அவர் மிக கடுமையான பழமைவாத இஸ்லாமிய நிர்வாக நெறிமுறைகளை பின்பற்றினார். இதனால் அதுவரை அரசுக்கு தூணாக நின்று விசுவாசமாக பணியாற்றிய ராஜபுத்திரர்களும் ஹிந்துக்களும் அந்நியப்படுத்தப்பட்டனர். சாம்ராஜ்யம் உடைகிற தருணம் இதுவா? ஆமா. அதேபோல பேரரசு தன் நிர்வாகத்திறனை மீறி தென்னிந்தியா வரை ஓரளவை தாண்டி விரிவடைந்ததால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் சரியத் தொடங்கியது. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. அக்பர் ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார். அதற்கு ராஜபுத்திரர்கள் என்ற உள்ளூர் கற்களை பயன்படுத்தி மிக அகலமான வலுவான அடித்தளத்தை அமைத்தார். அதனால் அந்த அரண்மனை நிலையாக நின்றது. அருமையான ஒப்பீடு. ஆனா அவுரங்கசீப் என்ன செய்தார் என்றால், அந்த அரண்மனையை இன்னும் உயரமாக கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கீழே அடித்தளத்திலிருந்த தூண்களை எல்லாம் இடித்து தள்ளினார். ஏனென்றால் அவை அவரது மதக் கொள்கைக்கு ஏற்ப இல்லை என்று நினைத்தார். கடைசியில் அடித்தளமில்லாமல் அந்த மாபெரும் கட்டடம் தன் சொந்த எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்துவிட்டது. மிகச்சரியான ஒப்பீடு. அடித்தளத்தை அசைத்தால் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரிந்துவிடும் அப்படிங்கிறது தான் முகலாய பேரரசு நமக்கு உணர்த்தும் பாடம். சரி, இப்படி இந்த அரசுகள் எல்லாம் தங்களுக்குள் அடித்துக்கொண்டும் உடைந்தும் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவின் தலைவிதியையே ஒட்டுமொத்தமாக மாற்றப்போகும் ஒரு புதிய சக்தி கடல் தாண்டி வந்து கொண்டிருந்தது. ஐரோப்பியர்களின் வருகை. அவர்கள் ஏன் வந்தார்கள்? வெறும் மிளகு, ஏலக்காய் போன்ற வாசனைப் பொருட்களுக்காக மட்டும்தானா வந்தார்கள்? ஆரம்பத்தில் வாசனைப் பொருட்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் ஐரோப்பியர்களை இந்தியாவில் நிரந்தரமாக காலூன்ற வைத்தது வேறொரு விஷயம். அதுதான் இந்திய துணிகள். துணிகளா? ஆமா, இது ஒரு மாபெரும் பொருளாதார மாற்றம். ஐரோப்பியர்களின் வருகையானது இறுதியாக ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கம் உருவாவதில் சென்று முடிந்தது. இது அடிப்படையில் 3 கட்டங்களாக நடந்தது. முதல் கட்டம் என்ன? முதல் கட்டம்
இந்திய துணி மீது ஐரோப்பியர்களுக்கு ஏற்பட்ட மயக்கம். ஐரோப்பிய சந்தையில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிகப்பெரும் தேவை ஏற்பட்டது. ஐரோப்பியர்களுக்கு இந்திய துணிகள் மீது அப்படி என்ன திடீர் மயக்கம்? அவர்களிடம்தான் கம்பளி எல்லாம் இருந்ததே. அங்குதான் விஷயமே இருக்கு. ஐரோப்பியர்களின் உடைகள் பெரும்பாலும் தடிமனான கம்பளி மற்றும் லினன் துணிகளால் ஆனவை. ஆனா இந்திய பருத்தி துணிகள் மிக மென்மையாக, அணிவதற்கு வசதியாக இருந்தன. ஓ, தரம் அதிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் பயன்படுத்திய சாயம் அவ்வளோ சீக்கிரம் வெளுத்து போகாது. இந்த தரம் ஐரோப்பியர்களை கட்டி போட்டது. இது முதல் கட்டம். தேவை ஏற்பட்டால் அடுத்து என்ன நடக்கும்? விநியோகம் அதிகரிக்க வேண்டும் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். இதுதான் இரண்டாவது கட்டம், அதாவது உற்பத்தி பெருக்கம். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தேவையை ஈடுகட்ட இந்தியாவில் பெருமளவிலான துணி உற்பத்தியின் விரிவாக்கம் நிகழ்ந்தது. மூலை முடுக்கில் இருந்த நெசவாளர்கள் எல்லாம் ஐரோப்பியர்களுக்காக துணி நெய்யத் தொடங்கினார்கள். அப்போ மூணாவது கட்டம் என்ன? இது மூன்றாவது கட்டத்திற்கு இட்டுச் சென்றது. அதுதான் வணிகப் பயிர்கள். துணி உற்பத்தியோடு இணைந்து அதற்கு தேவையான பருத்தி மற்றும் அவுரி எனப்படும் இண்டிகோ, ஏனைய சாயப் பொருட்கள் போன்ற வணிகப் பயிர்களின் உற்பத்தியும் பெரிய அளவில் பெருகியது. கொஞ்சம் பொறுங்க, இத நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரு வியாபாரி நம் ஊருக்கு வருகிறான். முதலில் அவனுக்கு நம் துணி பிடிக்கிறது, நிறைய வாங்குறான். பிறகு அவனுக்கு தேவையான டிசைனில் துணி வேண்டும் என்பதற்காக நெசவாளர்களுக்கு நேரடியாக முன்பணம் கொடுத்து எனக்கு இதைத்தான் நெய்து தர வேண்டும் என்று உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறான். கரெக்ட். கடைசியாக அந்த துணிக்கு தேவையான மூலப்பொருளான பருத்தியையும் சாயத்தையும் மலிவாக வாங்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளிடம் போய் நீ நெல் பயிரிடக்கூடாது, எனக்கு தேவையான பருத்தியையும் அவுரியையும் தான் பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறான். ஆமா, அப்படிதான் நடந்தது. ஒரு சாதாரண வாடிக்கையாளராக வந்தவன் சப்ளை செயின் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு கடைசியில் இந்த நாட்டின் முதலாளியாகவே மாறிவிட்டான். இதுதானே நடந்தது. மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். வியாபாரிகளாக லாபம் தேடி வந்தவர்கள் இந்தியாவின் உற்பத்தி தேவையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு பொருளாதார பலத்தை வைத்து படிப்படியாக எப்படி அரசியல் அதிகார ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த வரலாறு. இது மாணவர்களுக்கு புரிய வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை இல்லையா? கண்டிப்பா. பொருளாதாரம் எப்படி மெல்ல மெல்ல ஏகாதிபத்திய அரசியலாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணம். அருமை. நாம் இப்போது இந்த சிறப்பு அலசலின் உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டோம். மாணவர்களே, இதுவரை நாம் பல்வேறு தலைப்புகளை பார்த்தோம். இப்போது ராமெக்ஸ் டீச்சர் பாணியில் இதுவரை நாம் பார்த்த 3 மாபெரும் பேரரசுகளின் நிர்வாக அலகுகளையும் அவற்றின் முக்கிய அம்சங்களையும் ஒரு விரைவான ஒப்பீடாக பார்க்கப் போகிறோம். நீங்களே இதை சுருக்கமாக தொகுத்து வழங்குங்களேன். நிச்சயமாக. முதல் பேரரசு சோழர்கள். அவர்களின் நிர்வாக அலகு ஊர், நாடு, கோட்டம் மற்றும் சபை. இதோட முக்கிய அம்சம் என்ன? அதிகாரத்தை அடிமட்டம் வரை கொண்டு சென்ற பரவலாக்கப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகம், வரியற்ற பிரம்மதேயம் மற்றும் வணிகர்களுக்கான நகரம். இதுதான் முக்கிய அம்சம். சரி, ரெண்டாவது பேரரசு. ரெண்டாவது பேரரசு விஜயநகரம். இவங்களோட நிர்வாக அலகு நாயக் மற்றும் பாளையக்காரர்கள். இவங்களோட முக்கிய அம்சம் அச்சுறுத்தல்களை சமாளிக்க உருவாக்கப்பட்ட இராணுவத்தன்மை கொண்ட கட்டமைப்பு. கப்பம் கட்டுதல் என்ற ஒற்றை முறையின் மூலம் சோழர்கள் உருவாக்கிய அந்த சிறந்த உள்ளாட்சி அமைப்பை இவங்க அழிச்சிட்டாங்க. மூன்றாவது பேரரசு. மூன்றாவது பேரரசு முகலாயர்கள். நிர்வாக அலகு பேரரசு மையப்படுத்தல், அதாவது சென்ட்ரலைசேஷன். முகலாயர்களின் முக்கிய அம்சம் என்ன சொல்லலாம்? அக்பரின் ஒருங்கிணைப்பு கொள்கையால் வந்த மாபெரும் செழிப்பு. அதற்கு நேர்மாறாக அவுரங்கசீப்பின் மத பழமைவாதத்தாலும் தாங்க முடியாத மிதமிஞ்சிய விரிவாக்கத்தாலும் ஏற்பட்ட வீழ்ச்சி. இதுதான் சுருக்கம். அக்கால மக்களோட அடிப்படை கட்டமைப்பான சமூகத்தை பத்தி பார்ப்போம். இந்திய சமூகத்தோட மிக முக்கிய தனித்தன்மை சாதி அமைப்பு தான் இல்லையா? ஆமா. சமய நூல்கள்ல 4 வர்ணங்கள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அதாவது மரபு சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் எல்லாம் வலுவிழந்து போச்சு. பல சாதிகளுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது. ஓ, அப்போ தங்களோட சமூக தகுதியை மேம்படுத்திக்கிறது தான் அந்த சாதி குழுக்களோட முக்கிய பணியா இருந்திருக்கும் போலயே. நிச்சயமா. அதுக்காக அவங்க என்ன பண்ணினாங்கன்னா புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளிகளை உருவாக்குனாங்க. அதாவது இந்த ஜீனியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை உருவாக்கி சமூகத்துல உயர்ந்த இடத்தை பெற முயற்சி பண்ணினாங்க. இது எப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல தங்களை முன்னிலைப்படுத்துகிறதுக்காக சிலர் போலியான பின்புலங்களை உருவாக்குவாங்களே, அது மாதிரி இருக்கா?
வம்சாவளியை கற்பனையை உருவாக்குறது அந்த அளவுக்கு அன்னைக்கு முக்கியமா இருந்ததா? ஆமா ஆமா, மிக சரியான ஒப்பீடு. சமூக அங்கீகாரத்துக்காகவே இந்த மாதிரி வம்சாவளிகள் உருவாக்கப்பட்டுச்சு. காலன் மெக்கன்சி சேகரிச்ச பல கையெழுத்து பிரதிகள்ல இத நாம ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியும். இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்ப சமூகத்துல சாதிகளுக்கிடையில இந்த மேல்கீழ் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல மக்களோட ஆன்மீக வாழ்விலையும் பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய அலை வீசிச்சுதானே? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். வித்யாரண்யர் மாதிரியான குருக்களால மடங்கள் எல்லாம் நிறுவப்பட்டுச்சு. நீங்க இந்த மேப் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல சைவ சித்தாந்தம், கர்நாடகாவுல வீர சைவம். மகாராஷ்டிராவில் அந்த வர்க்காரி சம்பிரதாயம் வந்ததும் இந்த டைம்ல தானே? எக்ஸாக்ட்லி. 14ஆம் நூற்றாண்டுல விட்டோபாவோட பக்தர்களால உருவானதுதான் அந்த வர்க்கரி சம்பிரதாயம். சரி, அப்போ அது வரைக்கும் செல்வாக்கா இருந்த பௌத்தம், சமணம் இதோட நிலைமை எல்லாம் என்னாச்சு? பக்தி இயக்கத்தால அது காணாம போயிருச்சா? பௌத்தம் பெருமளவு செல்வாக்கு இழந்துருச்சு. சங்கலர் அப்புறம் இராமானுஜரோட பக்தி இயக்கத்தால சமண மதமும் தன்னோட பிடிப்பை இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. ஓ, என்ன விதிவிலக்கு? குஜராத் அப்புறம் மார்வார் பகுதியில இருந்த வணிகர்கள் மத்தியில மட்டும் சமணம் தொடர்ந்து செழிப்பாதான் இருந்துச்சு. அப்படியா? ஏன் வணிகர்கள்கிட்ட மட்டும் அது நிலைச்சு நின்னது? ஏன்னா அமைதியா வியாபாரம் பண்றவங்களுக்கு அந்த அகிம்சை தத்துவம் ரொம்பவே பொருத்தமா இருந்துச்சு. இதே நேரத்துல மத்த மதங்களும் பரவ ஆரம்பிச்சது. ஆமா, ராஜ் நோட்ஸ்ல கிறிஸ்துவம் எப்படி பரவுச்சுன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. கேரளால புனித தாமஸ் மூலமாவும் கோவால போர்ச்சுகீசியர் வந்தப்போ சமய நீதிமன்றங்களோட அடக்குமுறையாலையும் மதமாற்றம் நடந்திருக்கு. கரெக்ட். தமிழ்நாட்டுல குறிப்பா தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் சேவியர் பரதவ மக்களிடையே சமய பணி செஞ்சாரு. மதுரையில ராபர்ட் டி நோபிலி ரொம்ப பிரபலம். அப்புறம் சீக்கிய மதம் கூட 15, 16ஆம் நூற்றாண்டுகள்ல வட இந்தியால குருநானக்கால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கோம். பேரரசர் அவுரங்கசீப்போட அடக்குமுறையும் மீறி அது வளர்ந்துச்சு இல்லையா? ஆமா, அது ஒரு மாபெரும் எழுச்சி. அதோட பார்சிகள் குஜராத்ல குடியேறி சூரத், பாம்பேல முக்கிய வணிகர்களா ஆனாங்க. யூதர்கள் கேரளத்துல குடியேறினாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பொதுவா மதமாற்றம்னா நம்பிக்கையோட அடிப்படையில நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வியாபாரம், கோவா மாதிரியான இடங்கள்ல அடக்குமுறை, இன்னொரு பக்கம் பக்தின்னு பல வேறுபட்ட காரணங்கள் ஒரே காலகட்டத்துல செயல்பட்டிருக்கு. கட்டடங்களாகவும் உருவெடுத்துச்சு. அத பத்தி பாப்போம். கண்டிப்பா சோழர்களோட சகாப்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் இத பொறுத்துக ஃபார்மட்ல ஞாபகம் வச்சுக்கணும். கம்பர் தமிழ்ல இராமாயணம் எழுதினாரு. அது ஸ்ரீரங்கம் கோவில்ல அரங்கேற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினாரு. அது சிதம்பரம் கோவில்ல அரங்கேற்றமாச்சு. இது போக கலிங்கத்து பரணி, மூவருலா மாதிரியான படைப்புகளும் வந்திருக்கு. கட்டடக்கலைன்னு எடுத்தா தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இதெல்லாம் அவங்களோட மாஸ்டர் பீஸ். அப்புறம் அந்த நடராஜர் சிலை, செப்புச் சிலைகள்லாம் அந்த மெழுகச்சு முறை, அதாவது லாஸ்ட் வேக்ஸ் முறையில பண்ணினாங்க தானே? ஆமா, அது ரொம்பவே நுட்பமான ஒரு விஷயம். மெழுகுல உருவம் செஞ்சு அது மேல களிமண் பூசி அப்புறம் அதை சுடும்போது மெழுகு உருகி வெளியே வந்துடும். அந்த வெற்றிடத்துல உலோகத்தை ஊற்றுவாங்க. அட, இந்த லாஸ்ட் வாக்ஸ் முறைங்கிறது நாம இன்னைக்கு பயன்படுத்துற 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்துக்கு இணையான ஒரு வியக்க வைக்கும் பழங்கால நுட்பம்னு தாராளமா சொல்லலாம். நிச்சயமா சொல்லலாம். இப்போ சோழர்கள் இப்படின்னா இஸ்லாமிய முகலாய பண்பாடு இன்னொரு பக்கம். டெல்லியிலையும் தென்னிந்தியாவிலையும் சுல்தான்கள் நிறைய கோட்டைகள், மசூதிகள் கட்டுனாங்க. முகலாயர் காலம்தான் ரொம்ப ஒளிமிக்க காலம்னு சொல்லப்படுது. ஷாஜஹானாபாத், பதேபூர் சிக்ரி மாதிரி முழு நகரங்களையே உருவாக்குனாங்க. கட்டடம் மட்டும் அல்ல, நவரத்தின கற்கள் பதிச்ச நகைகள், அப்புறம் அந்த நுண்ணிய ஓவியங்கள், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அப்போ ரொம்ப பிரபலம். ஆமா. அப்புறம் இலக்கியம், இசை, அரசர்களோட வரலாறு எல்லாம் பாரசீக மொழியில எழுதப்பட்டுச்சு. அதிலிருந்து தான் உருது, ஹிந்தி எல்லாம் உதயமாவுது. அக்பரோட ஆதரவால ஹிந்துஸ்தானி இசையில தான்சேன் ரொம்ப புகழ் பெற்றார். அப்புறம் திரும்ப தென்னிந்தியா பக்கம் வந்தோம்னா விஜயநகர நாயக்க அரசர்கள் வெளிய மண்டபங்கள், நுழைவாயில்கள்ல பிரம்மாண்டமான கோபுரங்கள், வண்ண ஓவியங்கள்னு அசத்துனாங்க. இலக்கியத்துல சமஸ்கிருதம், தெலுங்கு ரொம்ப செழிப்புற்று இருந்துச்சு. தமிழ்ல பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு புதிய இலக்கியம் உருவாச்சு. சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் சிறந்த உரைகள் எழுதப்பட்டதும் இந்த காலத்துல தான். கரெக்ட். அப்புறம் இசையில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்னு இருக்கு. கர்நாடக இசையில கோவிந்த தீக்ஷித்ரோட மகனான வேங்கட மகிதான் கர்நாடக இசை ராகங்களை வகைப்படுத்தினாரு. ஓஹோ, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ பெரிய கோவில்களையும் நகரங்களையும் கட்ட பணம் எங்கிருந்து வந்திருக்கும்? இந்தியாவோட அடித்தளமான விவசாயத்திலிருந்து தானே? வேற எங்க இருந்து? ஆனா விவசாயம் நல்லா நடக்கணும்னா நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம்.
வட இந்தியாவுல பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல ஃபிரோஸ் துக்லக் டெல்லியில அமைச்ச கால்வாய்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய மிகப்பெரிய வலைப்பின்னல் அது. தென்னிந்தியாவுல சோழர்களோட காவிரி கிளையார்களோட வலைப்பின்னல் ரொம்ப பிரபலம். நீர் இறைக்கிற தொழில்நுட்பத்துல வட இந்தியாவுல அந்த பாரசீக சக்கரம், அதாவது பெர்ஷியன் வீல் பயன்படுத்தினாங்க. ஆமா. அப்புறம் சாகுபடி முறையில மண்ணோட வளத்தை காக்க இருபோக சாகுபடி செஞ்சாங்க. மழைக்காலத்துல கரீஃப் பயிர்களும் குளிர்காலத்துல ராபி பயிர்களும் விளைவிச்சாங்க. பயிர் வகைகளை நாம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஐரோப்பியர் வர்றதுக்கு முன்னாடி அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள், கரும்பு, பருத்தி, அப்புறம் நீலச்சாயத்துக்கான அவுரி இதெல்லாம் விளைஞ்சுது. தென்னிந்திய சிறப்புன்னு பார்த்தா மிளகு, இலவங்கம், நறுமணப் பொருட்கள், தென்னை இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஐரோப்பியர் வருகைக்கு பின்னாடி குறிப்பா அமெரிக்காவிலிருந்து நிறைய புது பயிர்கள் வந்துச்சு. சோளம், புகையிலை, பழங்கள்ல பப்பாளி, அன்னாசி, கொய்யா, முந்திரி இதெல்லாம் அப்போ வந்தது தானே. ஆமா. அதோட நாம டெய்லி சமையல்ல சேர்க்கிற உருளைக்கிழங்கு, மிளகா, தக்காளி எல்லாமே அவங்க கொண்டு வந்ததுதான். இது எல்லாம் இந்திய உணவோட 2.5 கலந்துருச்சு. நாம இன்னைக்கு தினமும் யூஸ் பண்ற தக்காளி, உருளைக்கிழங்கு, மிளகாய் எல்லாமே ஐரோப்பியர்கள் கொண்டு வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இந்திய உணவுகளோட சுவை எப்படி இருந்திருக்கும்? மிளகுதான் காரத்துக்கு ஒரே ஆதாரமா இருந்திருக்குமா? கண்டிப்பா. மிளகுதான் அன்னைக்கு நம்ம ஊரு காரம். சரி, விவசாயத்துல இப்படி செழிச்ச இந்தியா உலக சந்தைக்கான பொருட்களை உற்பத்தி செய்யறதுலயும் 17ஆம் நூற்றாண்டோட இறுதி வரைக்கும் உச்சத்துல தான் இருந்துச்சு. அதுல உற்பத்திய 2 நிலையா பிரிக்கிறாங்க இல்லையா? ஒன்னு உள்ளூர் பயன்பாடு, மட்பாண்டம், கலப்பை மாதிரி பொருட்களை பண்டமாற்று முறையில பரிமாறிக்கிட்டாங்க. 2வது வெளிச்சந்தைக்கான உற்பத்தி. இதுல முகலாய அரசோட கர்கானா அப்படிங்கிற மிகப்பெரிய தொழில்கூடங்கள் ரொம்ப முக்கியம். அதுல ஜவுளி மற்றும் சாய தொழில்நுட்பம் தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. பருத்தி இந்தியா முழுக்க விளைஞ்சது. பட்டு வந்து வங்காளம் அப்புறம் குஜராத்ல விளைஞ்சது. இதுல ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் இருக்கு. உலக நாடுகள் யாருக்குமே தெரியாத ஒரு தனித்துவமான மாடர்ன் டெக்னாலஜி இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமா, சாயங்களை நிரந்தரமா துணியில ஏற்றும் ஒரு அபாரமான நுட்பம் அது. முக்கிய சாயங்களா அவுரி, அதாவது இண்டிகோ, அப்புறம் சிவப்பு வேரான சாய், அரக்கு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இந்த துணிகளை எல்லாம் எப்படி சந்தைக்கு கொண்டு போனாங்க? அதுக்கு தான் பஞ்சாரா எனப்படும் நாடோடி சமூகத்தினர் இருந்தாங்க. அவங்க தான் படைகளுக்கான பொருட்களையும் இந்த மாதிரி சரக்குகளையும் சுமந்துட்டு போய் வித்தாங்க. ஆசிய வணிகத் துறைமுகங்களை எடுத்துக்கிட்டா குஜராத்ல சூரத், ஆந்திராவுல மச்சிலிப்பட்டணம், கோல்கொண்டா, வங்காளத்துல சிட்டகாங். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பழவேற்காடு, அதாவது புலிகாட், அப்புறம் நாகப்பட்டினம், கேரளாவுல கோழிக்கோடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறைமுகங்கள். ஏற்றுமதியில 90% ஜவுளி தான். அதுபோக வைரம், இரும்பு, மிளகெல்லாம் போயிருக்கு. இறக்குமதியில சீனாவிலிருந்து பட்டு, பீங்கான், கற்பூரம், பாரசீகத்திலிருந்து குதிரைகள், பட்டு, சர்க்கரை, ஆப்பிரிக்காவிலிருந்து தங்கம், தந்தம், அடிமைகளும் வந்திருக்காங்க. இதுல வைரம் பத்தி ஒரு முக்கியமான விஷயம். உலகத்திலேயே வைரம் இந்தியாவுல மட்டும்தான் கிடைச்சது. அது ஒரு ஆச்சரியமான தகவல். ஜவுளித்துறை உலகளவுல கொடிகட்டி பறந்தது நமக்கு தெரியும். ஆனா வைரம் இங்க மட்டும்தான் கிடைச்சதுங்கிறதும் இந்தியாவை நோக்கி ஐரோப்பிய நாடுகள் படையெடுக்க இதுதான் முக்கிய காரணமா இருந்திருக்குமோ? அது ஒரு மிகப்பெரிய தூண்டுதலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இவ்ளோ பெரிய பொருளாதாரமும் வர்த்தகமும் நடந்தா நகரங்கள் வளரும் இல்லையா? தென்னிந்தியாவுல இது ஒரு வித்தியாசமான முறையில நடந்துச்சு. ஆமா, தென்னிந்தியாவுல நகரமயமாக்கலும் கோவில்களும் கைகோர்த்து நடந்துச்சு. கோவில்கள் பெரிய பொருளாதார மையங்களா, அதாவது வேலைவாய்ப்பு, சந்தை மையங்களா மாறுச்சு. கரெக்ட். இப்போ ஃபைனலா சமகாலத்தவர்கள், அதாவது கண்டெம்பரரிஸ் மேட்ரிக்ஸ் பத்தி பாப்போம். இதிலிருந்து நேரடி வினாக்கள் வர வாய்ப்பு இருக்கு. ரைட். ஐரோப்பாவுல 9ஆம் நூற்றாண்டுல புனித ரோமானிய பேரரசு இருந்துச்சு. அரசர் கடவுளின் பிரதிநிதிங்கிற கான்செப்ட். ஆமா, கிபி 800ல சார்லமேக்னே அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அதே காலத்துல இந்தியாவுல பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மன், அப்புறம் பிரதிகார மன்னர் 1ஆம் நாகபட்டர் இவங்க ஆட்சி செஞ்சாங்க. சூப்பர். அடுத்தது கிபி 1215ல அரசர் 2ஆம் ஜான் மகாசாசனம், அதாவது மேக்னா கார்ட்டால கையெழுத்து போட்டாரு. அதே காலத்துல இந்தியாவுல டெல்லி சுல்தானியத்துல சுல்தான் இல்துமிஷ் இருந்தாரு. சரியா சொன்னீங்க. இந்த தகவல்கள் எல்லாமே தேர்வர்கள் மனசுல அப்படியே பதிய வேண்டிய விஷயங்கள். நிச்சயமா. சமூக படிநிலைகள்ல வம்சாவளி உருவாக்கினதுல தொடங்கி பக்தி இயக்கம், ஷோலர், முகலாய பண்பாடு, விவசாய மாற்றங்கள், மாபெரும் வர்த்தகம், அப்புறம் ஐரோப்பிய சமகாலத்தவர்கள் வரைக்கும் ராமேக்ஸ் ஆசிரியரோட மாஸ்டர் ஃபைல் குறிப்புகளை முழுமையா அலசிட்டோம்.
ரொம்ப ஆழமான அலசல் இது. இறுதியா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை யோசிக்க விட்டுட்டு போறோம். 1215ல அரசர் 2ஆம் ஜான் ஐரோப்பாவுல மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற மக்கள் உரிமை சாசனத்துல கையெழுத்திட்ட அதே காலகட்டத்துல இந்தியாவுல இல்துமிஷின் கீழ் டெல்லி சுல்தானிய பேரரசு தன்னோட ஏகாதிபத்திய அதிகாரத்தை விரிவுபடுத்திட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் உரிமைகளை நோக்கிய பயணம், இன்னொரு பக்கம் பேரரசு உருவாக்கம். ஆமா, இந்த 2 தேசங்களோட பயணமும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல உலக வரலாற்றை எப்படி புரட்டி போட்டிருக்கோன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. டிஎன்பிசி தேர்வுல இந்த தலைப்புல இருந்து எந்த கேள்வி வந்தாலும் உங்களால நிச்சயம் விடையளிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.